ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து நம்மை ஆட்கொண்டு அவர் நடத்துவாராக. அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஓ ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஓம் விருப்பம் செயல்படுத்தும், ஆவியானவரே, ஆற்றலானவரே, தெய்வமே, ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆவியா என் ஆற்றல் ஆனவரே, ஓ ஆவி. ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சொல்ல போகிறோம். பரிசுத்தரே ஆனவரே, ஆவி ஆனவரே, ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியா இயேசுவே. ஆவியானவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? ஆளுகை எங்க ஆளுகை செய்து நடத்துங்கப்பா இயேசு ராஜா. ஆனவரே, ஆவியானவரே, ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியா
ஆண்டு நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அற்புதமாக நடத்துவாராக. கர்த்தர் எங்களை அப்படி நடத்த போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே. பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலோடு பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் கைவிடப்படுவதில்லை, படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளே, படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினா. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளே. ஓ உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. ஓ பாய்ந்து நானும் சென்றிடுவே. உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டினாலும் சென்றிடுவே, தாண்டினாலும். ஆமே பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, மரண இருளின் மரண நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினா. ஓ பொல்லாப்புக்கு பயப்படினா. கோலும் தடியும் தேற்றுதையா, கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம். இயேசையா பலனாகிய கர்த்தாவே, சொல்லுங்க பலனாகிய கர்த்தாவே. இயேசையா உம்மாலே சேனைக்குள்ளே, உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே.
ஏசையா தாண்டினானும் நீடுவே தாண்டினானும் பலனாகிய கர்த்தாவே நம்பி உள்ளே கைவிடப்பாடு. ஓஹோ பலனாகிய கர்த்தாவே நம்மை நம்பி உள்ளே விடுவதில்ல. என் பலனாகிய கர்த்தர் எனக்கு பலன், அவரே எனக்கு அடைக்கலமும், அவரே எனக்கு பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். என் பலனாகி கர்த்தாவே உம்மை படுவதில்லை. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹalleluya. எல்லாரும் இப்படி எழும்பி நிற்போமா? ஹalleluya. Thank you Lord. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். Thank you Jesus. இந்த மாலை வேளையில அவருடைய தெய்வீக பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். மாலை ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், மாலை ஒரு மதிலை நான் தாண்டுவேன், என் கால்கள் பலனடையும், என் கால்கள் மான்களின் கால்களை போல மாறும். கர்த்தர் என்னை அப்படித்தான் பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் அப்படித்தான் என்னை பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு தெய்வீக பலனை இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் நிற்பதற்குரிய பலனை தருவார். ஹalleluya. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவ பலத்தை உங்களுக்கு அவர் தந்தருளுவாராக. ஆண்டவருக்காக ஓட பலன் தருவார். தேவனுக்காக ஏதாயிலும் சாதிக்க கர்த்தர் பலன் தருவார். ஹalleluya. கிதியோனை பார்த்து சொன்னாரே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுதான் அவனுக்கு பலன். கர்த்தருடைய வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு பலன். கர்த்தருடைய வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு பலன். ஹalleluya. நாம் அனுபவிக்கிற தெய்வீக பிரசன்னம் தான் நம்ம வாழ்விலே தெய்வீக பலனை கொண்டு வரும். ஹalleluya. நாம் அனுபவிக்கிற தெய்வீக பிரசன்னம் தெய்வீக விடுதலையை கொண்டு வரும். ஹalleluya. உங்க பிரசன்னம் தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதா எனக்கு வேண்டுமையா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போறோம், நான் இந்த இடத்துல இருந்து போகும்போது தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டு நான் போகணும். ஹalleluya. அது எவ்வளவு பெரிய தடையாய் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பர்வதங்களாய் இருந்தாலும், இந்த ராத்திரி வேளை அவைகள் உடைக்கப்படும். அவைகள் எல்லாம் உடைக்கப்படும். பெரிய பெரிய கிரிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதகமா நமக்கு மாறப்போகிறது. பெரிய பெரிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு உடைய போகிறது. உங்க பிரசன்னம் தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதா எனக்கு வேண்டுமையா. உங்க பிரசன்னம் தான் எனக்கு போதுமையா, வல்லமைதா எனக்கு வேண்டுமையா. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சத்தானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சத்தானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது. உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது. உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. பிரசன்னம் தான் எனக்கு
எனக்கு எனக்கு வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது. உங்க பிரசன்னம் தான் எனக்கு போதும் ஐயா, உங்க வல்லமதா எனக்கு வேண்டும் ஐயா, உங்க பிரசன்னம் தான் வல்லமதா எனக்கு வேண்டும் ஐயா, பிரசன்னம் தான் எனக்கு போதும் ஐயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்க போறோம். எத்தனை காற்றுகள் நமக்கு எதிராக எழும்பி நம்ம மேல மோதினாலும் நம்ம அமிழ்ந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. பல பல காற்றுகள் என்ன அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கண்ணிகள் என் வழிகளை விரித்து வைத்தாலும், அந்த கிருபை என்ன அவை தப்புவிக்கும். அந்த கிருபை என்ன அந்த கண்ணிகளை விழாதபடி என்ன பாதுகாக்கும். ஓ பல பல என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கண்ணிகள் என் வழியில் விரித்தாலும், பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கண்ணிகள் என் வழியில் விரித்தாலும், உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது, உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது. ஓ கிருபை குழியிலே விழாதபடி தப்புவிக்குமா. ஓ உங்க பிரசன்னம் தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமதா எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னம் தான். ஓ பிரசன்னம் தான் எனக்கு. இந்த ராத்திரி வேளையில கடந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தருடைய பிரசன்னம் ஆட்கொள்ள போகிறது. வேண்டுமையா உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை என்ன. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம நடக்கவே முடியாது, ஆண்டவருடைய கிருபை இல்லாம வாழவே முடியாது. அதுதான் நம்மளை வாழ வைக்குமா, அதுதான் நம்ம உயர்த்தி வைக்குமா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் கொண்டு வருமா. நம்முடைய உயர்வுகளை சத்துருக்கள் தடுக்கலாம், நம்முடைய உயர்வுகளை மனிதர்கள் தடுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சத்துருகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறவர். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. மனிதனின் தூஷணைகள் நம்மை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் நம்முடைய உயர்வை தடுத்தாலும், அவர் கிருபை நம்ம உயர்த்திக்கிட்டே இருக்கும். அவருடைய கிருபை நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கும், அவருடைய கிருபை நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஏசையா உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்னை வாழ வைக்குது. சொல்லுவோ உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்னை வாழ வைக்குது. உங்க பிரசன்னம் தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னம் தான்.
தேவனிடத்தில் நம்ம கேட்க போற, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே என்னை மூடிக்கொள்ளுங்கப்பா, உம்முடைய வல்லமையினாலே என்னை மூடிக்கொள்ளுங்கப்பா, உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்பிக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் அப்படி நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போகுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக பர்வதங்கள் கூட உருகி போகுமா? அந்த தெய்வ பிரசன்னம் இன்றைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எனக்கு உதவி செய்து, அந்த கிருபை எனக்கு உதவி செய்கிறது. மனுஷனுடைய உதவி எல்லாம் என் வாழ்வில் இழக்கும் பொழுது, மனுஷனுடைய உதவி இல்லாமல் போகும் பொழுது, கிருபை எனக்கு உதவி செய்து யாருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறது. யாருடைய கண்களிலே தயவு வேண்டுமோ அந்த தயவை நமக்கு கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து மறுபடியும் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஓ உங்க பிரசன்னம் தான் எனக்கு, உங்க வல்லமை எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னம் தான் எனக்கு. ஓ கிருபை என்ன உயர்த்தி வைக்குதே, கிருபை என்ன வாழ வைக்குதே. இந்த வார்த்தையை சொல்லுவோம், கிருபை உயர்த்தி வைக்குதே, அந்த கிருபை வாழ வைக்குதே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு இயேசையா வேண்டுமையா, உங்க பிரசன்னம் தான் எனக்கு போதுமையா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேல் அனுப்புகிற அந்த பிரசன்னத்துக்கு எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவர் சொன்னதை ஒரு நாளும் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் வரையும் கைவிடவே மாட்டீ. தலை சாய்க்கும் கல்லீரல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வேன்னு சொன்னாரோ அதை கண்டிப்பா ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் வீணாய் தரையிலே விழாது. அது உங்களுக்குள்ள ஒரு கிரியையை செய்யும். அங்க நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுக்கு செய்யும். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுவோம். தலை சாய்க்கும் கல்லீரையா, ஓலை கல்லீரையா, ஓ ஏல் பெத்தே வானத்தின் வாசல் செய்யா, ஆசீர்வாதத்தின் வாசல் பெத்தே வானத்தின் வாசல் செய்யா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு பரம்புவா என்னீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு என்னீரே, பூமியின் துளை போல் சந்ததி சொன்னதை ஆமே
ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல். செய்யா பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் ஓஹோ சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். பெத்தேல் இது வானத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல். வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே. செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் வானத்தின் வாசல். செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா ஓலை கல்லீரையா. பெத்தேல் இது வானத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல். செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்வார். ஒருபோதும் தேவனுடைய வார்த்தை மாறி போவதில்லை. தேவனுடைய வார்த்தை வீணாய் போவதில்லை. அது உங்களுக்குள்ளே ஒரு கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யும். கைவிடவே மாட்டா. கைவிடவே மாட்டா. கைவிடவே மாட்டா. நிச்சயமாய் நடக்கும். நிச்சயமாய் நடக்கும். வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் பொய்யாகாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அது தாம் நினைத்ததை செய்யும். நமக்கு எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஒன்றும் தரையில வீணாய் விழாது. அது நமக்குள்ள ஒரு கிரியை நடப்பிக்கும். அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது ஒரு நன்மையை கொண்டு வரும். விடுதலையை கொண்டு வரும். ஒரு சுக வாழ்வை கொண்டு வரும். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும். கர்த்தர் கொடுப்பார். இந்த மாலை வேளையிலும் நீங்கள் எதிர்பார்த்து வந்த காரியம் நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும். அவளோடு தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று
எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். உங்களை வெறுமை அனுப்பவே மாட்டார். நமக்கு நன்மை செய்யத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். தீமை கூட நன்மையாய் மாற்றி தருவார். இந்த நாளின் ஜபங்களில் உங்களுக்கு ஒரு விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் உண்டாக போகிறது. நாங்கள் அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தர் அதை கொடுத்துதான் அனுப்ப போகிறீர். தேவன் அதை கொடுத்துதான் அனுப்ப போகிறீர். யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெப நாட்களில் எந்த காரியத்தை முன்வைத்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அந்த காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே, செய்ய வேண்டும் ஆண்டவரே. வீடுகளுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்குள்ளே மாற்றங்கள் உண்டாகும், பொருளாதாரத்திலே மாற்றங்கள் உண்டாகும், சரீரத்திலே மாற்றங்கள் உண்டாகும். என்ன இடத்தில் எந்த விதத்தில் மாற்றங்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அது எல்லாவற்றும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷித்த ஜெபத்திலே தேவன் நமக்கு செய்ய போகிற அற்புதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்வில் அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் என்று நேற்று தினத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டியது என்ன? ஒன்று, அவர்களுக்குள் வாஞ்சை இருக்க வேண்டும். அவர்களுடைய விருப்பத்தின்படி தேவன் அற்புதங்களை செய்வார். வாஞ்சை இருக்க வேண்டும் என்பதை குறித்து நேற்று ஆண்டவர் உங்களோடு பேசினார். இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு விஷயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இருக்கிறது. அதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 15:28 வாசியுங்கள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றார். கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அடுத்தது என்ன? ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், உங்கள் மனதிலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா வேதாகம காலங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள் நடந்த அற்புதங்களை எல்லாம் நீங்கள் படித்தால் அதெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் நடந்திருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அது கைகூடினது. யாரெல்லாம் விசுவாசித்தாரோ அவர்களுக்கு அது வாய்த்தது. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை கிடைத்தது. அதனால ஆண்டவரிடத்தில் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விரும்பினால் மட்டும் போதாது, அடுத்து என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவினிடத்தில் வருகிறாள். இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிற, ஆண்டவரே, என் பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறார், என்னால் பார்த்துட்டே இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஏதாயிலும் ஒன்றை இந்த பிள்ளைக்கு நீர் செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் வருகிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே அவளுக்கு அற்புதம் செய்யவில்லை. அருமையானவர்களே, அவளுடைய பேச்சு அங்கே எடுபடவில்லை. அவளுடைய வார்த்தைக்கு இயேசு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், பின்தொடர்ந்து வருகிறாளே, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்டு வருகிறார்களே, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவள் போய்விடுவாள் அல்லவா, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போயிடுவாளே, ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இயேசு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அந்த ஸ்திரீயானவள் பாருங்கள், அவள் ஒரு முடிவெடுத்து விட்டாள். அவளுக்கு ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு வந்து விட்டது. இயேசு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இன்னைக்கு என் பிள்ளைக்கு அற்புதம் நடந்து தான் ஆகணும், இயேசு என்ன பேசினாலும் பரவாயில்லை. பாருங்கள், அவளுடைய விசுவாசம் அங்கே தளரவில்லை. விசுவாசம் என்ன செய்யலை? தளரவில்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையின் அப்பத்தை நாய்களுக்கு என்ன செய்ய முடியாது, போட முடியாது அப்படிங்கிறார். அவர் பேசுகிற வார்த்தை ஒருவேளை நம்மளை பார்த்து சொல்லி இருந்தா வேற மாதிரியா இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பேசிட்டாரே, இவர் இப்படி பேசலாமா, இவர் இப்படி சொல்லலாமா அப்படின்னு என்னெல்லாமோ வந்திருக்கணும் வைங்களேன். ஆனால் அந்த ஸ்திரீ ஆனவள் அந்த வார்த்தையை முடியாது என்று சொல்லுகிற வார்த்தை இல்லை, தரமாட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தையெல்லாம் அவளுடைய இருதயத்திலே வரவில்லை. அவளுடைய விசுவாசம் தளர்ந்து போகலை, அவள் விடலை. இல்லை பரவாயில்லை, அதுக்கும் அவள் பதில் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அதை பதில் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்னொரு விஷயத்தை சொல்லலாம். அவள் பொறுமையாய் கேட்கிறாள். இல்லை ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடந்து தான் ஆகணும், நீங்கள் என்ன பேசினாலும் சரி, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். பாருங்கள், இயேசு இதில் கவனித்த ஒரு விஷயம், அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் இயேசு கண்ட ஒரு காரியம், இப்படி ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யலை, நானே வேண்டாம் வெறுப்பாக பேசுகிறேன், அவள் போயிரட்டுன்னு நான் நினைக்கிறேன், நான் எதுவும் செய்கிறதா சொல்லலை, ஆனாலும் அவள் விடுகிறதா இல்லை. அவள் என்ன சொல்லுகிறாள், என் பிள்ளைக்கு எப்படி ஆயிலும் அற்புதம் நடக்கணும், என் பிள்ளை இன்றைக்கு சுகமாக்கப்படணும், ஒரு அதிசயத்தை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை இயேசு கனப்படுத்தினார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், விசுவாசத்தை நம்முடைய தேவன் எப்பொழுதுமே கனப்படுத்துவார். இந்த விசுவாசத்தை கர்த்தர் ஒரு நாளும் கனவீனமாக நினைக்கவே மாட்டார். 12 வருஷமாக வியாதிப்பட்ட ஸ்திரீ எல்லா வைத்தியராலும் கைவிடப்பட்டு இப்போ முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன். 12 வருஷம் வியாதி, எல்லா வைத்திய முறைகளும் பார்த்தாச்சு, அவளுக்கு வியாதி சுகமாகலை. ஆனால் ஒரு விசுவாசம் வருது. எப்படி? இயேசுவை தொட்டா எனக்கு சுகமாயிரும், இயேசுவை தொட்டா எனக்கு சுகமாயிரும். விசுவாசம் வருகிறது. எப்போ வருது? மனுஷனால் எப்போ முடியாதுன்னு கைவிடப்பட்டாலோ அப்போ இயேசுநாதர் மேலே ஒரு விசுவாசம் வருது. இயேசு சுகமாக்குறாராம், இயேசு அற்புதம் செய்கிறாராம், அவரிடத்தில் தேடி போனால் நன்மை நடக்குமா, அவர்கிட்ட போனால் அதிசயம் நடக்குமா, அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவராலும் எந்த சக்தியாலும் அவளுடைய வியாதியை சுகமாக்க முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு அவள் வந்து விட்டாள். ஆனால் இப்போ நம்பிக்கை வருது பாருங்க, நான் அவரை தொடுவேன், எனக்கு சுகமாகும், நான் அவரை தொட்டால் என் வியாதி சுகமாகும், நான் அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்கணும் நான் விரும்பலை, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் என்ன செய்ய போகிறேன், தொட போகிறேன். அவளுடைய விசுவாசம். நன்றை கவனிங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய அற்புதங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது, விசுவாசத்தின் அளவை பொறுத்தது. நன்றை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு நடக்கிறது, அவர்களுக்கு அது சாத்தியமாகிறது, அவர்களுக்கு அது கைகூடி வருகிறது, அவர்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நமக்கு நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம அவங்கள போல விசுவாசித்திருக்கிறோமான்னு தெரியல. அல்லேலூயா. நன்றை கவனியுங்கள், எதன் அடிப்படையில் அற்புதங்கள் நடக்கிறது? நீங்கள் விரும்பினால் மட்டும் போதாது, அதை விசுவாசிக்கவும் வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அதை அப்படியே விசுவாசியுங்கள், இது நடக்கத்தான் போகிறது. அல்லேலூயா. தோத்துரும். விசுவாசத்தை ஒருவேளை அநேகர் கொச்சையாக பேசலாம், உங்களுடைய இருதயத்திற்குள்ள விசுவாசத்தை பரியாசமாய் பேசலாம். ஆமாம், இது எப்படி நடக்கும் அப்படின்னுலாம் பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள், இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த காரியம் எனக்கு நடக்கும். விசுவாசத்தின் நிலைகளை பொறுத்து தான் அற்புதம். இன்றைக்கி என் வியாதி சுகமாகும், இன்றைக்கி என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வரும், இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தோத்திரம். மறுத்தர முடியாதுன்னு சொன்ன இந்த சரீரத்தின் அவயவங்கள் இன்னைக்கு புதிதாக்கப்பட போகிறது. கெட்டு போயிற்று என்று சொல்லப்பட்ட இந்த அவயவம் இன்னைக்கு புதிதாக்கப்பட போகிறது. மருத்துவரால் காலம் முழுவதும் இப்படி தான் நீங்கள் வாழணும், காலம் முழுவதும் இதை சகிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு ஒருவேளை ரிப்போர்ட் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இல்லை, இந்த சரீரத்தில் இயேசுவின் இரத்தம் இந்த சரீரத்தில் பூசப்பட்டிருக்கிறது, நான் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்படி சரீரத்தை நான் பானம் பண்ணுகிறேன், இந்த நரம்புகளுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே இயேசுவின் இரத்தம் பாய்ந்து ஓடுகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சரீரத்தை முடிவு பண்ணுகிறது மருத்துவர் அல்ல, என்னை உண்டாக்கினவர். என் காலங்களையும் என் நாட்களையும் முடிவு பண்ணுகிறது உலகத்தில் இருக்கிற மந்திரவாதி அல்ல, உலகத்தில் இருக்கிற மருத்துவம் அல்ல, இந்த சரீரத்தை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நம்ம அதை விசுவாசித்து இது எனக்கு நடக்கும்,
ஒருவேளை நம்ம வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள்ள அந்த தைரியம் வருது, நம்ம பிரசங்கம் கேட்கும்போது ஆமாம் ஆமான்னு சொல்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போனோடனே கையை வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்க, அல்லேலூயா, கொஞ்சம் வலிச்ச மாதிரி இருக்க, தலை சுத்தின மாதிரி இருக்க, இந்த வெயிலுக்கு சும்மாயே தலை சுத்தம், அல்லேலூயா, ஆமாம் தலை வலிக்கிற மாதிரி இருக்க, என்ற தெய்வம் என்ன வெயில் பாருங்க, இங்கே இல்லை வெளியே, தோத்துறோம். கவனிங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் பேசும்போது வார்த்தைகளை கேட்கும்போது நம்பிக்கை வருது, ஆனால் வெளியில் போன உடனே கொஞ்சம் சந்தேகம் வருது. அதனால தான் சொல்லியிருக்கு, நீங்கள் சந்தேகப்படாமல். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நடந்திருக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு, அற்புதம் நடந்திருக்கு. சுகர் நார்மலாக மாறிடுச்சு, ப்ரெஷர் சரியாயிடுச்சு, கொலஸ்ட்ரால்லாம் இறங்கி போயிடுச்சு. நாளைக்கு காலையில் செக் பண்ணணும். என் ஒய்ஃப் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, காலையில் குத்தி பார்த்துட வேண்டியதா. அல்லேலூயா. தோத்து நான் நினைக்கிறேன் நார்மல் ஆயிட்டு. ஆமாம், விசுவாசிக்கும் பொழுது நடக்கும், விசுவாசிக்கும் போது நடக்கும். எது இல்லாமல் சோமாகுது, இது சோமாகாத. மரித்தவனே உயிரோடு எழுப்புறாரு. அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதா மாற்றுறாரு. இதை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? செய்வார் 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 செய்வார். அல்லேலூயா. கவனிங்கள், நம்முடைய விசுவாசம் தான். நான் சொல்லுகிறேன், உலகத்தின் மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை அவர்கள் அற்பமாக நினைக்கலாம். இது என்ன இந்த காலத்தில், இப்படிப்பட்ட காலத்திலையுமா இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பேசலாம். ஆனால் நம்ம நினைக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. செத்து போனவைகளை வறுமை உயிரடைய செய்தவர் நம்முடைய தேவன். நமக்கு செய்ய மாட்டாரா? நான் நம்புகிறேன், இந்த ஜெப நாட்களில் எங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் ஆண்டவர் எங்களை விட்டு விலகி போகும், எங்களை விட்டு நீங்கி போகும். எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு டெஸ்ட் கூட என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கிடுவோம். ஒன்றும் வேண்டவே வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். அவருடைய விசுவாசம், அதை நான் தடுக்க முடியாது. வேண்டவே வேண்டாம்னா வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவருடைய அற்புத செயல்களை நம்முடைய கண்கள் காண்பதற்கு உதவி செய்வார். தளரலை. நாகமான்ட்ட பார்த்து, இப்போ இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்படுறிய, எத்தனையோ வருஷமா இந்த குஷ்டரோகத்தினால நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியப்பா, இந்த தேவ மனுஷனுக்கிட்ட போனால் சுகமாயிருன்னு சொல்லி தேவ மனுஷனை பார்க்க வந்தா அவர் ஒரு வெளிப்பாடு சொல்றார். அவர் ஒரு வெளிப்பாடு சொல்றார். தேவ மனிதர்கள் வெளிப்பாடு தான் சொல்ல முடியும், சுகமாக்குறது கர்த்தர். சுகமாக்கப்படுவதற்கு ஒரு வழியை காண்பிக்க முடியும், ஆனால் சுகம் கொடுப்பது ஆண்டவர். நன்றா கவனிங்க. அப்போது தேவ மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குஷ்டரோகம் மாறும். அவர் மாறாதெல்லாம் சொல்லலை, இந்த குஷ்டரோகம் மாறும். ஆனால் நான் உனக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், நீ போய் இந்த யோர்தானில் ஒரு 7 நேரம் என்ன செஞ்சிரு, ஸ்நானம் பண்ணிரு அப்படிங்கிறாரு. நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போம், 7 நேரம் போடுதுமா, இல்லை ஒரு 14 நேரம் வேணுமா ஐயா, எனக்கு எப்படியாவது குஷ்டரோகம் சொஸ்தமானா போதும். இல்லை நான் ஒரு கூட 10 நேரம் ஆனாலும் என்ன செஞ்சிடுறேன். இல்லை நீங்கள் போய் இந்த குளத்தில் போய் ஒரு 10 நேரம் முங்கிட்டு வாங்க, இந்த வியாதி சுகமாயிரும்னா தோத்துறோம். நீங்கள் வீட்டுக்கே வராமல் உள்ளே சுற்றுவேல, அப்படியாவது வியாதி என்ன செஞ்சிடட்டும், சுகமாயிரட்டும்னு. அவனு பாருங்க, ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா, பெரிய விஷயமா. ஆனால் அவனுக்குள்ளே பாருங்க, அவன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இந்த முங்கிலாம் சுகம் வர வேண்டாம். அவன் நினச்சானா, என்ன தீர்க்கதரிசி கூட்டிகிட்டு போய் எனக்கு எண்ணெய் பூசி தடவி இந்த குஷ்டரோகம் நீங்குவதற்கு என்ன செய்வார், ஜெபம் பண்ணுவார். அப்படி தான் நான் நினச்சேன். என்னை கூட்டிகிட்டு போவார், உள்ளே உட்கார வச்சுருப்பார், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார், எங்கள் குஷ்டரோகம் என்னை விட்டு நீங்கிரும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு வழியை சொல்கிறார். நான் சொல்கிறேன், எப்பொழுதுமே எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, அதில் இருந்து வெளியில் வருவதற்கு ஒரு வார்த்தை வரும், இல்லை ஒரு வெளிப்பாடு வரும், இல்லை ஒரு தரிசனம் வரும், இல்லை ஒரு சொப்பனம் வரும். அல்லேலூயா. சிலருக்கு ஒன்றுமே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, தோத்துற. ஆண்டவர் பேசுவார். ஆலயத்துக்கு வர்றீங்க, கர்த்தர் பேசுகிறாரு. ஜெபத்துக்கு வர்றீங்க, ஆண்டவர் பேசுகிறாரு. அல்லேலூயா. ஓடி வர்றோமே, ஏன்னா நம்ம பிரச்சனைகளோட வரும்போது நம்ம கேள்விக்கு பதில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த கேள்விக்கு பதிலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்.
அப்போ ஆண்டவர் வழியை காண்பிப்பா, என்ன செய்யணும், இதில் இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், இதில் இருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற காரியத்தை ஆவியானவர் போதிப்பார். ஜெபத்தில் சொல்லுவார், பிரசங்கத்தில் சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு விதத்தில், இல்லாவிட்டால் சிலருக்கு சில தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் காண்பிப்பார். ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கும்போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னு வைங்களேன், அந்த வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னு வைங்களேன், அங்கே தான் ஆசீர்வாதமே இருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாகமானுக்கு சொல்லப்பட்ட விஷயம் பெரிய விஷயம் அல்ல. யோர்தானில் போய் ஒரு 7 நேரம் ஸ்நானம் பண்ணு, நீ 7வது நேரம் முங்கி எழும்பும் பொழுது உன் சரீரம் என்ன செஞ்சிடும், சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிவிடும். அப்போ அவன் பாருங்க, அவனுக்கு அதில் விசுவாசம் இல்லை, அதற்கு அவனுக்குள் நம்பிக்கை இல்லை. அவன் நினைக்கிறான், எனக்கு இப்படி ஜெபம் பண்ண வேண்டும், எனக்கு இப்படி ஜெபம் பண்ணினால்தான் சுகம் உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன். கோபம் வேற அவனுக்கு வருது. இதுக்காக நான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டேன், இதற்காக நான் வெகுமதிகளை கொண்டு வந்தேன், எங்கள் ஊரில் குளம் இல்லையா, எங்கள் ஊரில் ஆறு இல்லையா, எவ்வளோ அழகான ஆறெல்லாம் எங்கள் ஊரில் இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுட்டு இந்த யோர்தானில் இந்த கலங்கி போன இடத்துல ஐயா நான் முங்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தீர்க்கதரிசி சொல்லுப்பார், முங்குனா உனக்கு விடுதலை, முங்குனா உன் சரீரத்தில் அற்புதம். இவன் கோபப்பட்டு டென்ஷனாக இருக்கும்போது சொல்ல, ஐயோ அந்த ஆள் சொன்னால் அதை செய்யப்பா, அதை செஞ்சால் உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நீ கோபப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ குஷ்டரோகியாத்தான் இருக்கணும். எப்படியோ வல்லாதலையா போகிறான், யோர்தானில் இறங்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முங்கி பார்க்குறான், நடக்கலை. அடுத்து முங்கி பார்க்குறான், நடக்கலை. அடுத்து முங்கி பார்க்குறான், நடக்கலை. அவர் தான் சொல்லிட்டார, 7 நேரம் முங்கணும், 7வது நேரம் முங்கி எழும்பும்போது தான் என்ன செய்யும், சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த விசுவாசம், நான் சொல்லுகிறேன், அநேக நேரங்களிலே நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுக்கும் பொழுது அதை அசதியாக நினைக்கக்கூடாது, அதை அஜாக்கிரதையாக நினைக்கக்கூடாது. அதை, அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ராத்திரி முழுதும் ஒன்றும் கிடைக்கல, ராத்திரி முழுவதும் ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்போ ஏதாவது நடக்கும். கர்த்தர் சொன்னால் நடக்கும், அவர் பேசுனா நடக்கும், அவர் செய்யின்னு சொன்னார்னா அங்கே ஏதாவது ஒன்று நடக்கும். அல்லேலூயா. நடந்துச்சா? அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லாததெல்லாம் கொண்டு வருது, இல்லாததெல்லாம் கொண்டு வருது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பதற்கு ஒருவேளை என் படகு நிரம்பணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம், எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம், என் பிள்ளைக்கு சுகம் ஆகணுங்கிற ஆசை இருக்கலாம், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த ஆசையோட எதுவும் இருக்கணும், விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியும்? ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற ஆண்டவரே, அப்படியே விசுவாசிக்கிறோம், அப்படியே விசுவாசிக்கிறோம். எல்லாரும் எளிமையில் இருப்போம். எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை நம்முடைய உச்சம் தலையில் வச்சு இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த ராத்திரியில் நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு தெய்வீக விடுதலை சரீரத்தில் உண்டாக போகுது, ஒரு தெய்வீக விடுதலை இப்போ உங்களுக்கு உண்டாக போகுது. இப்போ உங்கள் தலையில் கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ மகிமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பிரசன்னம் உங்கள் சரீரத்துக்குள்ளே என்ன நடக்கணுமோ, என்ன அற்புதம் நடக்கணும், இப்போ நடக்கும், இப்போ நடக்கும். நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத கட்டுகள் உடைக்கப்பட்டு போகும், அந்தகார கிரியைகள் அழிந்து போகும். ஆமென், ஆமென். எந்த மருத்துவத்தாலும் செய்ய முடியாத, சரியாக்கப்பட முடியாத ஆமென் பலவீனங்கள் எல்லாம் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் சரீரங்களுக்குள் ஒரு கிரியை நடப்பிக்க போகிறது. நீங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொருவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தேவனுடைய அசாதாரணமான வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. நீங்கள் அதை இப்பொழுது உணர்வீர்கள். உங்கள் சரீரத்திற்குள் ஏதோ ஒன்று சம்பவிக்கிறதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள். உங்கள் சரீரத்திற்குள் ஏதோ ஒன்று நடக்கிறதை காண்பீர்கள். கெட்டுப்போன அவயவங்களுக்குள்ளே, ஆமென், ஆமென், பழுதடைந்த அவயவங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். அது எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகிறது, ஒரு தெய்வீக சுகம் உண்டாகிறது.
இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும். விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் இப்பொழுது அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, விடுதலையாக்குகிற வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள் இறங்கி வருவதாக. வியாதியே, பலவீனமே, சரீரத்தை விட்டு விலகி இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசின் கட்டுகளே, பொல்லாத அந்தகார கிரியைகளே, பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியே, பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சரீரத்தை விட்டு விலகி என்று நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு அற்புதம் உண்டாவதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. நரம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கடந்து போகிறது. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கடந்து போகிறது. ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ள இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை கடந்து போகிறது. ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும். ஆமென், ஆமென். நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட அந்த வியாதியினுடைய பாடுகள் இனி உன் சரீரத்தில் இருப்பதில்லை, இருப்பதில்லை, இருப்பதில்லை. இப்பொழுதே கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். இப்பொழுதே கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். இப்பொழுதே கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகிவிட்டது. பயப்படாதே. இந்த வியாதியை குறித்து பயப்படாதே. இந்த பலவீனத்தை குறித்து பயப்படாதே. கர்த்தர் சுகம் கொடுத்ததற்காய் நன்றி. கர்த்தர் சுகம் கொடுத்ததற்காய் நன்றி. நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகும். நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு நடக்கும். நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகும். நீ எதை விசுவாசிக்கிறாயோ அது அப்படியே உனக்கு நடக்கும். உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஒரு நாள் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனவீனப்படுத்தவே மாட்டார். விசுவாசத்தை கனம் பண்ணுவார். இன்னைக்கு அதேவ கிரியைகள் நடந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவ வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆண்டவருடைய கிரியை நடந்ததற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை பயப்படுத்துகிற ஆவிகள் உன்னை விட்டு விலகிவிட்டது. உனக்குள் இருந்த மரண பயம் உன்னை விட்டு விலகிவிட்டது. ஒரு மரண பயத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறாய். இயேசுவின் நாமத்தில் இனி அது உனக்கு வராது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற அந்த பயம் இன்றோடு ஒளிந்து போய்விட்டது. அந்த பயம் இன்றோடு ஒளிந்து போய்விட்டது. உன்னால் தூங்க முடியவில்லை. உன்னால் படுக்கையில் உட்கார்ந்து உன்னால் படுக்கையில் தூங்க முடியவில்லை. எழும்பி 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 உட்கார்ந்திருக்கிறாய். இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்? இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்? இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்? நடந்து நடந்து திரிகிறாய். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அது இனி உனக்கு இருப்பதில்லை. அந்த நோய்கள், அந்த பலவீனங்கள், உனக்குள்ளே கிரியை செய்கிற அந்தகார ஆவிகள் இந்த ராத்திரி உன்னை விட்டு விலகி போய்விட்டது. சுகமான நித்திரையை கர்த்தர் தருவார். அந்த பயத்தை தேவன் இப்பொழுது எடுத்து விட்டார். அந்த பயம் உன்னை விட்டு விலகிவிட்டது. இப்பொழுது விலகிவிட்டது. கர்த்தர் கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவர் எங்களோடு பேசின வசனங்களுக்காக நன்றி. தேவனுடைய வல்லமை தொடர்ந்து கிரியை செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. இரவெல்லாம் சுகமாய் தங்க பண்ணும். தேவனே, உம்முடைய பிள்ளைகளை தேவ கரத்திற்குள்ளே சர்வ வல்லவரின் நிழலுக்குள்ளே மறைத்து கொள்ளும். இந்த ஜபங்களிலே என்ன எதிர்பார்த்து வருகிறார்களோ அதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.